வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு ஆன் ஃப்ளிப்கார்ட். ஸோ நிறைய பேர் நம்ம வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் வந்து பண்ணுவோம். அதில் பர்டிகுலராக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டுமே அதிகமாக ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் சேல்லையுமே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபருமே வந்து இதில் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஃபர் டைம்லையும் சரி, மற்ற ஆஃபரே இல்லாத நார்மல் டைம்லையும் சரி, நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணும்போது எனக்கு அதிகமான கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நான் வந்து எந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டை சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு தான். ஸோ எஸ்பிஐ பேங்க்ல இருந்து இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டோட டையப்பில் ஒரு கேஷ்பேக் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ஓல்டு வீடியோஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஞ்சில் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஷாப்பிங்க்கு உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏதாவது ஃபெஸ்டிவல் சேல் ஆஃபர் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டுக்கு உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், அதே மாதிரி நீங்கள் வந்து பிளாக் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா அப் டு 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபருமே இந்த ஒரு கிரெடிட் கார்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ராவில் வந்து உங்களுக்கு 7.5% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இது தவிர கிளியர் ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ, ஊபர், அதுக்கப்புறம் பிவிஆர், நெட்மெட். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபருமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமான டிஸ்கவுண்ட்டில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட ஃப்ளிப்கார்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாயினிங் ஃபீ வந்து 500 rupees மட்டும்தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீயுமே 500 rupees மட்டும்தான் வந்து இதில் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஜாயினிங் ஃபீல நீங்கள் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு 5% கேஷ்பேக் ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்லி கேப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அன்லிமிட்டட்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு தான். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கேஷ்பேக் கிரெடிட் கார்டாக ப்ரொவைட் பண்ண ஒரு பேங்க்னா அது வந்து ஆக்சிஸ் பேங்க் தான். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே ஃப்ளிப்கார்ட்டோட டையப்பில் இந்த ஒரு கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் வந்து லைஃப் டைம் ஃப்ரீயெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜாயினிங் ஃபீ 500 rupees, அதே மாதிரி ரினிவல் ஃபீ 500 rupees சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நிறைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து போடுவாங்க. அந்த டைம் நம்ம வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த டைமில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். இது எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த எஸ்பிஐ பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து வராது. ஏன்னா எஸ்பிஐ பேங்க்கில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது. பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டுக்கே உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 500 rupees சார்ஜஸ் தான் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் வரும்போது லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிரெடிட் கார்டுமே கேஷ்பேக் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். எந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வந்து இருக்காது. எஸ்பிஐ பேங்க் கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால மற்ற ஒரு சில ஷாப்பிங் சைட்டில் நமக்கு வந்து டிஸ்கவுண்டான ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆக்சிஸ் பேங்கோட எஸ்பிஐ பேங்க் வந்து நிறைய இடத்துல வந்து ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து பெட்டராக சூஸ் பண்ணலாம். ரெண்டுலேயுமே ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து சேம் அமௌண்ட் தான், 500 rupees தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் நார்மல் டைமில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 5% கேஷ்பேக் ஆஃபரும், இது ஃபெஸ்டிவல், சம்மர் சேல் இல்லை பிக் பில்லியன் டே இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ உங்கள்கிட்ட இந்த கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அப் டு 10% டிஸ்கவுண்ட்டும், அதுவே நீங்கள் வந்து பிளாக் மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் பிளாக் மெம்பராக இருந்தீங்கன்னா அப் டு 15% வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ இதை தவிர எந்த ஆஃபரும் இல்லை, எந்த ஒரு ஃபெஸ்டிவல் சேலும் இல்லாத ஒரு நார்மல் டைமில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஷாப்பிங் ஏதாவது பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைத்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 7.5% வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து ஆஃபர்
ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளியர் ட்ரிப்பில் நீங்கள் ஏதாவது டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 கிரெடிட் கார்டுமே ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த 2 கிரெடிட் கார்டில் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்த 3ஆவதா ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, அதை சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது 3ஆவதா இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டை எதுக்காக லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டில் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீயே வந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ரெனிவல் ஃபீமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லட்சம் அடுத்த 12 மந்த்துக்குள்ளே 2 லட்சத்துக்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெனிவல் ஃபீ வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் வந்து 2 லட்சத்துக்கு கீழே தான் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரைக்கும் வந்து ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கிரெடிட் கார்டை லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ரியல் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது. இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் மட்டும்தான் 5% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ரெஸ்ட்ரிக்டடும் இல்லாத ஒரு ஒன் ஆஃப் த ரியல் கேஷ்பேக் கிரெடிட் கார்டுனா அது எஸ்பிஐ பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டில் நீங்கள் எந்த ஷாப்பிங் சைட்டாக இருந்தாலும் சரி, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மைத்ரா, மீஷோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டில் போயிட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பில் அமௌண்ட்டில் 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இது தவிர உங்களுக்கு எஸ்பிஐ கார்டுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான்லலாம் 10% வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கிடைக்கும்போது அந்த ஆஃபருமே உங்களுக்கு இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதில் உள்ள ஹைலைட்டான பெனிஃபிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான், அன்லிமிட்டடாக ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டில் நீங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த 5% கேஷ்பேக் ஆஃபர் அப்படிங்கிற ஒன்று இதில் உங்களுக்கு ரியலாகவே வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபுளான ஒரு ஒன் ஆஃப் த கார்டு தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் எனக்கு போதும், எனக்கு வந்து இந்த அளவுக்கு கேஷ்பேக் கிரெடிட் கார்டு தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்கோட ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எஸ்பிஐ பேங்கோட ஃப்ளிப்கார்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 3 கிரெடிட் கார்டுமே ரியல் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு தான். உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபரை ஃப்ளிப்கார்ட் ஷாப்பிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நிறைய ஷாப்பிங் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3ல் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமோ பர்டிகுலராக அந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு 3க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.